இன்னைக்கு காலையில் எழுந்ததே ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேங்க. எப்போவுமே நைட்டே நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் தூங்குவேன். ஆனால் நேற்று என்ன செய்கிறதுனே யோசிக்கவே இல்லை. காலையில் எழுந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். நெல்லிக்காய் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினது இருந்தது. அது இன்னும் 2 நாள் ஆனிச்சு அப்படின்னா வீணாயிடும். சரி, அதில் சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு பொட்டேட்டோ வேக வச்சு சும்மா தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை தான் செஞ்சேன். எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணெயில் ஊற்றி அந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அதுவே பழக்கமாயிடும் ஒரே எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணுறது. அதனால இப்போலாம் நான் லைட்டாக வேக வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அப்படியே மசாலா போட்டு கொடுத்து விட்டுறது. அப்படியே ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஆப்பிள், மாதுளம்பழம், அப்புறம் குக்கும்பர் கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. எனக்கு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே குப்பை எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி விசில் அடிப்பாங்க, அப்போ கொண்டு போய் போடணும். நானும் விசில் சவுண்டு கேட்குது, வெளில போய் நின்று பார்க்குறேன். ஆனால் காணோம். எங்கிட்ட விசில் அடிக்கிறாங்கன்னே தெரியலை. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் குப்பையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். காலையிலேருந்து சாப்பிடவே மறந்துட்டேன். பார்த்தா டைம் 11:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி, அப்போ தான் காலை சாப்பாடே சாப்பிட்டேன் ஒரு வழியாக. அதுக்கப்புறம் எங்கே லஞ்சு சாப்பிட்றதுனால 11:30 கொஞ்சம் நான் காலையில் செஞ்ச நெல்லிக்காய் சாதம் உருளைக்கிழங்கு வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இன்றைக்கி என்ன தைச்சோம் அப்படின்னா, என் பொண்ணுக்கு பெட்டிக்கோட் மாதிரி அதுதான் தைச்சோம். தைச்சிட்டு வீட்லேயும் போட்டு பார்த்தேன், கரெக்டாக தான் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.